ஒரு நாயால இந்தியாவை பார்த்து உலகமே கை கொட்டி சிரிச்சுது. இது சாதாரண நாய் இல்ல, ரோபோ நாய். இந்தியாவில் நடக்கிற ஏஐ கண்காட்சியில உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கல்கோட்டியா பல்கலைக்கழகம் ஒரு ரோபோ நாய இது எங்களுடைய கண்டுபிடிப்புன்னு ரொம்ப பெருமையா காட்டினாங்க. உடனடியா சீனா அதை பார்த்துட்டு இது என்ன உங்க கண்டுபிடிப்பா, எங்க நாட்டோட கண்டுபிடிப்புன்னு பதிலடி கொடுக்க ரொம்பவே கிண்டலும் கேலியுமா இணையம் முழுசும் உலகமே இந்தியாவை வறுத்து தள்ளிட்டாங்க. இதெல்லாம் போதாதுன்னு இந்த ஏஐ கண்காட்சியில கீ நோட் அட்ரஸ் கொடுக்கறதா இருந்த பில் கேட்ஸ் நழுவிட்டாரு. என்ன நடந்துச்சு தெரியாதவங்க முழுசா பாருங்க. சீனாவோட யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த நாயை உருவாக்கிடுச்சு. கோ 1 அல்லது கோ 2 அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரோபோ நாயை $3000 இருந்து $5000 ஆன்லைன்லயே வாங்கிடலாம். பிரம்மாண்டமான ஏஐ கண்காட்சியில டுபாக்கூர் கல்கோத்தியா பல்கலைக்கழகம் இத அவங்களோட ப்ராஜெக்ட் மாதிரி காட்டி அவங்க அசிங்கப்பட்டது மட்டுமில்லாம நம்ம நாட்டுக்கே அவமானத்தையும் தேடி கொடுத்துட்டாங்க. சரி, இந்த ரோபோ நாயில அப்படி என்னதான் இருக்கு? ஏஐ கண்கள் இருக்கிறதுனால 5 செட் சென்சார்கள் மூலமா இது ஒரு உளவு விமானம் மாதிரி செயல்படுமா. ஓடும்போது இதனுடைய கால்கள் நொடிக்கு 3 முறை தரையை தொடும். இதோடைய முதுகுல 5 கிலோ வரை எடையை சுமக்கலாங்கிறதுனால சீனா இதுல துப்பாக்கிகளை பொருத்தி இருக்கு. இது ஒரு சீன தயாரிப்புங்கிறதுனால இதுல இருக்கும் கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் மூலமா தகவல்கள் சீன சர்வர்களுக்கு செல்லும் அபாயம் இருக்கு. அதனாலதான் இந்திய ராணுவம் இதனை அதிகாரப்பூர்வமா பயன்படுத்தாம உள்நாட்டு போட்டியாளரான மியூரா ஸ்பேஸ் போன்ற இந்திய நிறுவனங்களோட ரோபோக்களை தான் ஆதரிக்குது. இன்னொரு பக்கம் சாக்கர் ட்ரோன்னு பந்து வடிவத்துல ஒரு கண்டுபிடிப்பா அந்த யூனிவர்சிட்டி காட்ட, ஐயோ இதுவும் ஆன்லைன்ல கிடைக்குதுன்னு பிராண்ட் நேமோட நெட்டிசன்ஸ் அமர்க்களப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் தெரியாம ப்ரொஃபஸரமா ரொம்ப பந்தா காட்டி கதை விட நாட்டுக்கே அவமானமா போச்சு. தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சி செய்யறது தப்பில்லை, ஆனா இன்னொரு நாட்டோட கண்டுபிடிப்ப என்னுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு. இதெல்லாம் அறிவியலுக்கு அழகில்லை. ஆனா இப்படிப்பட்ட உத்தரப்பிரதேச கல்கோத்தியா பல்கலைக்கழகத்துக்கு தான் நம்முடைய பிரதமர் சிறந்த பல்கலைக்கழகம்னு அவார்டு வேற கொடுத்திருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க.